ஒரு நாள் நீ வாழ்க்கையை முடித்து வைக்கும் தருணத்தில் ஒரு கேள்வி மட்டும் உன்னிடம் இருக்கும். நான் உண்மையிலேயே முயற்சி செய்தேனா? இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் தோல்வியடைவதில்லை. அவர்கள் சாதாரணமாகவே வாழ்ந்து முடிக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய தோல்வி. நீ கவனிச்சிருக்கியா? பல பேருக்கு கனவு இருக்கும். ஆனா அந்த கனவை பின்தொடர தைரியம் இருக்காது. அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனா செயலில் இறங்க மாட்டார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் ஆவரேஜ் வாழ்க்கைக்கு பழகிவிட்டார்கள். கம்ஃபர்ட் ஜோனு, அது ஒரு சிறை. அதுக்குள் இருக்கும்போது பாதுகாப்பாக இருப்பது போல தோன்றும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பாதுகாப்பு தான் உன் கனவுகளை மெதுவாக கொன்றுவிடும். இது போதும், இதுவே வாழ்க்கை, நம்மளால இதை தாண்ட முடியாது. இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை சாதாரணமாக வைத்திருக்கிறது. பயம். மக்கள் என்ன பேசுவாங்க என்ற பயம். தோல்வியடைந்தால் என்ன ஆகும் என்ற பயம். நான் முயற்சி பண்ணி முடியலன்னா என்னால முடியாதா? இந்த பயம்தான் அவர்களின் கனவுகளை தொடங்காமலேயே முடித்து விடுகிறது. நீ தெரிஞ்சுக்கணும், தோல்வி வந்துவிடும், அது நிச்சயம். ஆனா முயற்சி செய்யாத வாழ்க்கைதான் உண்மையான தோல்வி. மற்றொரு விஷயம், ஒப்பீடு. அவன் ஆல்ரெடி செட்டில், அவளுக்கு சப்போர்ட் இருக்கு, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல. இப்படி நினைக்கிற ஒவ்வொரு தருணமும் நீ உன்னையே தாழ்த்துகிறாய். உன் வாழ்க்கை யாருடா போட்டி இல்லை. நீ நேற்றிருந்த இடத்தை விட இன்றி ஒருபடி முன்னேறினால் போதும். ஆவரேஜ் மக்கள் மோட்டிவேஷனை தேடுவார்கள். சக்சஸ்ஃபுல் மக்கள் டிசிப்ளினை உருவாக்குவார்கள். மோட்டிவேஷன் ஒரு உணர்வு, அது வரும் போகும். ஆனா டிசிப்ளின், அது ஒரு முடிவு. ஃபீலிங் இல்லை என்றாலும் நீ எழுந்து உன் வேலை செய்யும் தருணம். அந்த தருணத்தில்தான் நீ ஆவரேஜ் வாழ்க்கையை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாய். கடினமான உண்மை என்ன தெரியுமா? ஆவரேஜாக இருப்பது ரொம்ப ஈஸி. கனவு காணாம இருப்பது ஈஸி. ரிஸ்க் எடுக்காம இருப்பது ஈஸி. மற்றவர்களை குறை சொல்லுவது ஈஸி. ஆனா ஒரு நாள் வாழ்க்கை முடியும் போது நான் இன்னும் முயற்சி பண்ணியிருக்கலாம் என்று வருந்துவதுதான் மிகவும் பெயின்ஃபுல்லு. அந்த வலி, அது எந்த தோல்வியையும் விட பெரியது. ஒரு நாள் நீ உன்னை மிரர்ல பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் சாதாரணமாக வாழ மாட்டேன். அந்த ஒரு முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். சின்ன ஸ்டெப்ஸ், சின்ன முன்னேற்றங்கள், டெய்லி 1% growth, அதுதான் எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கைக்கு வழி. உலகம் உன்னை ஆவரேஜாக வைத்திருக்க முயற்சி செய்யும். அது சேஃப், அது ஈஸி. ஆனா எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை, அது தைரியம் கேட்கும், அது சாக்ரிஃபைஸ் கேட்கும், அது டிசிப்ளின் கேட்கும். ஆவரேஜாக இருப்பது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, அது ஒரு டிசிஷன். எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பதும் ஒரு டிசிஷன் தான். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் முழுமையாக முயற்சி செய்தேன் என்று சொல்ல முடிந்தால் அதுவே உண்மையான வெற்றி. அவரேஜாக இறக்காதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஊக்கமான வீடியோக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே.